வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், பஞ்சத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றான் ஈசாக்கு. இந்த நேரத்திலே the time of the famine, மிகவும் கடுமையான பஞ்சம், ஆபிரகாமின் நாட்களில் இருந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடுமையான ஒரு பஞ்சம் வந்த வேளையிலே இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றான். அல்லேலூயா. ஊழியத்திலே கடந்து வருவது எல்லாம் சொல்லுவாங்க, ஊழியக்கார ஆகிட்டா இனி பாக்கெட் ரொம்பிடும், அவங்க கார் வாங்கிடுவாங்க, வீடு மேல வீடு கட்டிடுவாங்க. ஆமென் ஆமென் சொல்லாதீங்க, சொல்லிட்டு இவங்க வாங்கிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னால ஆண்டவர் எதை அனுப்புறாரு? பஞ்சத்தை அனுப்புகிறார். ஊழியம் செய்வது என்பது your bed is the throne bed. குத்துகிற ஒரு படுக்கை மீது படுத்துக் கொண்டிருப்பதுதான் ஊழியம் என்பது. இந்த ஈசாக்கை தேவன் தெரிந்து கொள்ளுகின்ற வழியில் அவர் சொல்லுகிறார், நீ எகிப்திற்கு போகாமல், எகிப்து என்றால் அழகு, எகிப்து என்றால் சௌந்தரியம், எகிப்து என்றால் ஆசீர்வாதம், எகிப்து என்றால் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வது என்பது எகிப்தை தேடி போவதல்ல. அமெரிக்கா போலாம், ஜப்பான் போலாம், அங்க போலாம், இங்க போலாம். ஆனா திருப்பி எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், அதுதான் அம்சம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார். இங்கு எகிப்திற்கு போகாமல் பெலிஸ்திய தேசத்திற்கு அவன் போகின்றான். ஏற்கனவே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரச்சனை. இவர்களை பார்க்கின்றவுடன் இவர்கள் மேய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ், ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள், தாழ்ந்த குலத்தார். எனவே பெலிஸ்தியர் அவர்களை வெறுக்கிறார்கள். ஆனால் வெறுக்கிற இடத்திலே தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. யார் உன்னை வெறுக்கிறார்களோ, யார் உன்னை தூஷிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தான் கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படியாக.
அங்கு மந்திரம் உண்டு, தந்திரம் உண்டு, சூனியம் உண்டு, எல்லாம் உண்டு. அங்கதான் கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஊழியருக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு கூட பிரச்சனை உண்டு. எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், மத்தியானம் வந்து வண்டி எடுக்கிறேன், வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அப்பப்போ கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு அமாவாசை இல்லை, முட்டை போடுவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா அதை உடைக்காம வச்சிருமா, நாங்களாவது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாம போட்டாங்க, ஜூஸ் போட்டாவது குடிப்போம். ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினாலே, யாரு என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், இருக்கிறார் என்றால், ஈசாக்கை போல இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். யார யார என்ன கையில் என்ன வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க. என்ன ஆசீர்வதிக்க போற? இங்கு ஈசாக்கினுடைய கூட்டமானது அங்கு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பெலிஸ்தரை அழித்து துரத்தி அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாம் என்ன வேலை செஞ்சிருந்தாரு? மேய்க்கிற வேலை. என்ன வேலை? நாம ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தோம். அப்ப ஈசாக்கு என்ன வேலை செஞ்சாரு? சொல்லுங்க. ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆனா the vision is turned in his life. ஆமென். ஐயாவுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தரிசனம் திரும்புகிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். யாரு? மேய்க்கிறவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? விதைக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. மேய்க்கிறவன் விதைக்க ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய பிள்ளையே, நீ விதைத்து பார். ஐயா, இந்த அனுபவம் தான் இவருக்கு கிடையாதுங்கோ, இது மாதிரிலாம் இவருக்கு தெரியாதுங்கோ, இது பழக்கமே இல்லைங்கோ. பழக்கம் இல்லாத இடத்திலே தான் கர்த்தர் உன்னை பழக்கி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே ஈசாக்கு விதைவித்தது போல சபையே நீயும் இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, நான் விதைக்க போகிறேன். ஆமென் சொல்லாதீங்க. இங்க போறீங்க, விதைக்க போன. எங்க போனோம்? ஆமா, பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல விதைக்கணும். ஒண்ணு செய்வோம், அந்த செவுத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. தோத்திரம் 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 தோத்திரம். பக்கத்து வீட்டுல ரசிக்கப்பட்டு 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 ரசிக்கப்பட்டோம். தானே அவங்க வீட்டுல அக்கா இருக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டி இருக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டி அங்கிள் இருக்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதான் விதைக்கிறது. விதைத்தான் எவ்வளவு பலன் பெற்றானா? எப்போ? அந்த ஆண்டிலே. எப்போ? வசந்த பலன். அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலன் பெற்றானா? 100 to 100. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும் வாக்குத்தத்தமாக இந்த 62வது ஆண்டிலே 100 மடங்கு நாம் பலன் பெற போகிறோம். யாரு? நாம்னா அடிதாங்க. யாரு? நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, அவன் என்ன செஞ்சான் பாருங்க. ஆபிரகாம் துறவுகளை வெட்டினான். எதை வெட்டினா? அப்பா என்னத்தை வெட்டினாரு? ஆத்துமாக்களை. பெருசு தூத்து 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 மூடி மூடி போட்டான். எப்போ? ஆபிரகாம் காலத்துல இல்ல, ஆபிரகாம் மரித்த பின்பதாக. ஏன்னா ஆபிரகாம் மேல பயம். இவன் சின்ன பையன் தானே, நம்ம ஏதாவது செஞ்சிருவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, இந்த ஈசாக்கு தூர்த்து போட்டதை மறுபடியும் தோண்டினான். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நீங்கள் கடந்த உங்கள் பெற்றோருடைய
காரியங்களிலே எதெல்லாம் நீங்க இழந்து போனீர்களோ அதையெல்லாம் நீங்களே தோண்டி எடுத்து மறுபடியும் புதுப்பிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம் எப்படியா? வர வர எப்படிங்க? வர வர விருத்தி அடைந்து. எப்படி? விருத்தி அடைந்தான். ஒரு இடத்துல வாசிக்கிற வர வர பெரியவனானா, ஒரு வர பலத்தவனானா, விருத்தி அடைய போகிறான். யாரு? ஈசாக்கம். யாரு? நானு. பக்கத்துல வாசிங்க. நான் சிரிக்குது. அப்புறம் அந்த அக்கா பெருசா போட்டு வந்துடும். ஓ, போன வருஷம் சொன்னல நானு, நான் சிரிச்ச எல்லாரும் அப்படியே இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைய சபை என்பது வாக்குத்தத்தம். ஏதோ நீ வந்து விளையாட்டா கேட்டுட்டு போறேன்னு உன்னை ஏன் சிரிக்க வைக்கிறேன்னா தூங்கிடுவீங்க. கொஞ்சம் கடுமையா பேசலாம், இந்த ஆளை நீ கூட கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதனால அப்பப்போ நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட்லாம் போட்டு உங்களை கொஞ்சம் பியூட்டி பார்லரில் கொடுத்து நடுவில் டக்கு டக்குன்னு அம்டம் தட்டுறோம். தூக்கிட்டே அப்படியே தூக்கிடுவோம், டக்குன்னு ஒரு தட்டுவோம். அது போல தான் கர்த்தருடைய வசனம். உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டில அவர் உன்னை விருத்தி அடைய செய்வார். எப்படியா? வர 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 என்ன செய்ய வந்து வர 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 என்ன அர்த்தம்? வருது 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 வருது. என்ன சொல்லுது? சொல்லுங்க, வாயில என்ன வச்சுருக்காங்க? வாயில சொல்ல வருது வருது வருது. அப்பதான் வரும் உங்க வீட்டுக்கு, அப்பதான் வரும். பிராக்டிக்கலே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா ஊழியக்காரர் எங்களுக்கு அப்படித்தாங்க, பிராக்டிக்கல் வேற வழியே கிடையாது. தோத்துறோம் 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 இருப்போம். ஒரு ஸ்கேலு அப்படி எட்டி பார்ப்போம். எப்படி? தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் நிறுத்தி தூரம் திரிந்த சீயோனே வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். போதும் 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 போதும். யார் ஆசீர்வதித்ததனால்? அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? அம்மா விதைக்கணும். சோம்பேறி தான் விதைக்க மாட்டான். அறுக்க பிச்சை கேட்டாலும் வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டிலே நீ என்ன செய்ய போறீங்க? எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னா கிடைக்காது. எனக்கு ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க, அக்டோபர்ல வச்சாங்க இல்லையா? அக்டோபர்ல வச்சாங்க, நவம்பர்ல ஓடிட்டேன் ஸ்ரீலங்கா. வைக்கிறேன் சொன்னது, பாதினா நான் ஸ்ரீலங்கா போகணும், அது ஓகேனா நீ என்ன வைக்காது அப்படின்னு. என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு? அப்படியே அப்படியே இந்த ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்ணுவீங்க. ஈசாக்கு என்று உங்க பேரை போடுங்க. They may call yes sir, Ruth, Naomi, சொல்லக்கனி, ஏதோ ஒரு பேரை போடுங்க, உங்க பேரை போடுங்க. போட்டு என்ன செய்ய? வசனத்தை சொல்லணும். யாராவது ஒருத்தர் பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் வீட்டு வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? விதைக்கத்தான் எப்படி? இப்படியா இப்படியா சொல்லுங்க. தமிழ்ல புரியாது அவங்களா? அப்புறம் என்ன வச்சு கையில எனக்கு ஆக்ஷனோட இருக்கணும். இப்படியா அது ஆகுமா உங்களால? கொடுக்கிற முடியுமா? முடியாது. விதைப்பது என்பது கொடுப்பது. விதைப்பது என்பது சத்தியத்தை கொடு. கொடு. ஆமா, நீ மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து பார். தேவனுடைய பிள்ளை, உன்னை கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். அப்பொழுதுதான் அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலன் பெற்றான். எவ்வளவு பலன் பெற்றானா? 100 மடங்கு. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ பகுதியிலே 3 பேர் விதைத்தார்கள். எத்தனை பேர் விதைத்தாங்களா? 3 பேர். மத்தேயு 13வது அதிகாரத்திலே 23வது வசனம் பார்க்கின்ற வேளையிலே அங்கு ஒருவன் விதைத்தான். எவ்வளவு பெற்றான? முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு? அப்புறம் அனலான ஊழியம். எப்படி ஊழியம்? சும்மா அப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியக்காராயிட்ட தோத்திரம் ராத்திரெல்லாம் ஜோம் பண்ற. எங்க ஐயா ஜோம் பண்ணிருக்க, அம்மா ஜோம் பண்ணிருப்பாங்க. அனலான ஊழியம். எவ்வளவு? 100%. எவ்வளவுங்க? கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவார். ஏன்? இயேசு முன்னால வச்சாரு. இப்ப யார் வந்தாச்சு? போண்டாவும் டீயும் கொடுக்கிற பொண்டாட்டி. யாரு? எந்த நேரம் மக்கள் பைபிள் கொஞ்சம் இந்த வேலை நீ செய்யுமே, முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் கதை. அப்ப இயேசுங்க போயிட்டாரு, பின்னால வந்துட்டார். முதல்ல 100, அப்புறம் அனலான ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, எபிரேயர் 12 ஓட்டம் பொறுமையோடு ஓடக்கூடாது. இப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிறார். அவர் தான் துவக்கிறார். ஏன்? அனலான ஊழியம். இங்க ஓடுத்து அங்க ஓடுத்து, கடைசியில அடி உதப்பட்டு ஏதோ ஊழியம் செய்யறையா, என்ன பாஸ்டர் ஐயா, என்ன ஊழியம், ஏதோ ஊழியம். என்னவா? இது ஃபர்ஸ்ட் டீம். இரண்டாவது டீம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, பக்கத்திலேயே இருந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு. கொஞ்சம் உணர்லாம் கொஞ்சம் வாசி வைக்கிறான்னு பாக்குறேன். நாங்க வீட்டுல தான் வாய் திறப்போம். எங்க புருஷமா இருந்தா நாங்க வாய் திறப்போம். அந்த ஆளத்தை நாங்க பேசக்கூடாம பண்ணுவோம். அதனால அவங்க இங்க ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப வசனம் வாசிக்கிறாங்க. வீட்டுல நாங்க தான் பேசுறோம். நீங்க சபையோட வாசிக்கிற வாசனத்தை அப்புறம் வாசிப்பேன். நல்ல இடத்துக்கு விழுந்து ஆமென், அல்லேலூயா. இந்த அம்மா எப்படி வர்றாங்க? மல்லமா ஸ்டார்ட் பண்ணு. 30. என்ன பெரிய ஊழியம், என்ன இவர் அபிஷேகம், என்ன என்னமோ தொப்பி போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. இவர் ஓட்டத்தை பார்த்தா இப்படித்தான் நிக்கு. முதல்ல 30 நிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 60. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 100. அல்லேலூயா. இவங்க யாருங்க? அடக்கமான ஊழியம். என்ன ஊழியம்? முதல்ல யாரு? அடலான, யார்கிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி 30 நிற்பாங்க. இது யாருங்க? இது அடக்கமான ஊழியனா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா
ஏன்னா இந்த வருஷத்துல நீங்க இப்படிதான் விதைக்கணும். சொல்லிட்டாரு ஐயர் சொல்லிட்டு நீங்க வீட்டுல போயிட்டு தடா புடா அக்னி ஊழிய செஞ்சிடாதீங்க. சும்மா ஆடி பாடி கேவலமாயிட்டு கடைசியில 30 கூட வந்து நிக்காம ஆயிடாதீங்க. அதுதான் ஆண்டு ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுத்துருக்காரு. இங்க 30, 60. இன்னொன்று வாசிப்போம், லூக்கா 8:8. என்ன செஞ்சு அது முளைத்து எவ்வளவு பலன் பெற்றுதான்? முளைக்கணும்யா, முளைக்கணும். எங்க முளைக்கணும்? யார் கூட முளைக்கணும்? சொல்லுங்க. நாங்களாம் வாய் கலக்க மாட்டேங்க. அது நீங்க என்னன்னா சொல்லுங்க. இவங்க அப்பா கிட்ட இருந்து நாங்க கேட்டுட்டோம், இவங்ககிட்ட கேட்டு நீங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு போறீங்க, உங்களுக்கு கேட்க போறோம். கேட்காத செவிட்டு போல காது அடிச்சு வாயை திறக்காத உண்மையும் செவிட்டுமான ஆவியே. தேவனுடைய பிள்ளையே, வாயை விரிவாய் தர, அதை நன்மையால் நிரப்பு. எது போற? எப்படி திறக்கணும்? எங்க? இங்கெல்லாம் நாங்க திறக்க மாட்டோங்க. எங்களுக்குன்னு ஒரு கோட்டு உண்டு, எங்களுக்குன்னு ஒரு பிச்சு உண்டு. அங்கதான் நாங்க வாயை திறக்கிற தைக்கிறேன். அட்டங்கு. தேவனுடைய பிள்ளையே, நீ 100 மடங்கு பலன் தர வேண்டுமான உனக்குள்ள முளைக்கும். உனக்குள்ள என்ன முளைக்கணும்? அமைதியான என்ன ஒளியும். ஐயோ, அந்த அக்காவா இப்படி இருக்காங்களே, வாயாடியா எப்படின்னா பேச்சும் செய்கைகளும் உன்னை யார் என்று காண்பித்தீரும். நீ ஆடின ஆட்டத்தை ஊரறியும், ஆடப்போகும் வாழ்க்கையை தேவன் அறிவார். புத்தியுள்ள ஸ்ரீயாரி, புத்தியற்ற ஸ்ரீயாரி, உன்னில் உள்ள நற்குணம் என்ன? சாடியோரி சண்டைக்காரியோரி வாயாடியா வாயாடியாரி. யாருக்குடி? நான் கம்போஸ் பண்ண பாட்டுதான். என் மனைவி இறந்தப்போ 16வது நாள்லயே என் கூட பிறந்த சகோதரி தான் வாய்க்கு வந்த மாதிரி பேசினேன். அப்ப ஆல்ரெடி சமூகத்தில் காத்திருந்த வேலை கொடுத்த பாடம். தேவனுடைய பிள்ளையே, நீ 100 மடங்கு பலன் பெற வேண்டுமானால் நீ அமைதியாக மாறிவிட வேண்டும். எப்படி மாறணும்? கேரக்டர் சேஞ்சஸ். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே the character is the most important. உன்னுடைய குணாதிசயங்கள், உன் குணம் மாற்றப்படும். அவர் அப்படி இருந்தாருங்க, அந்த அம்மா அப்படி இருந்தாங்க. இப்போ ஊழியத்துக்கு வந்த பின்னால அவங்க இருக்கிற இடமே தெரியல. சிபிஎம் தான் போய் பார்த்தீங்கன்னா மரங்கள் அவ்வளோதான் சொல்றீங்க. எப்போ அவர் பெரிய பாசத்து அப்பதான் சொல்றோம். அதுக்கப்புறம் அடங்கி போகும். நீ இந்த ஆண்டிலே அமைதியா இருக்கு. யார் அமைதியா இருக்கணும்? யாரு அமைதியா இருக்கிறார்? எவ்வளவு மடங்கு பலன்? அல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதாங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறாரா? கற்றுக் கொடுக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே இவன் என்ன செய்யறான் பாருங்க,
தகப்பனுடைய துறவுகளை மறுபடியுமாய் தோண்டி தகப்பன் என்ன பெயர் வைத்தானோ அதே தான் வைத்தான். உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் தலையின் மீது இருக்கிறது. ஆமென். யாருடைய ஆசீர்வாதம்? உன் தகப்பனும் தாயும் உனக்காக பட்ட பாடுகள் எப்பொழுது பிள்ளைகளுக்கு தெரியனா, when I became a father, then my son does not understand me. நான் எப்பொழுது தகப்பனாக மாறுகிறேனோ அப்பொழுது என் அம்மாவை என்னை புரிஞ்சிக்க மாட்டான். அப்போதான் ஆஹா, அன்னைக்கு எங்கள் அப்பா இதுக்கு தான் சொன்னாரோ, எங்கள் அம்மா இதுக்கு தான் சொன்னாரோ என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் எப்பொழுது வருகிறது என்றால், என்னுடைய பிள்ளையே அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற வகையிலே ஈசாக்கு ஆபிரகாமை செய்த காரியங்களை இவனும் செய்தான். ஆனால் அடுத்த ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வந்தான். ஆபிரகாம் ஆடு மாடுகளை மேய்த்தான், ஈசாக்கு ஆடு மாடுகளை மேய்த்தான். ஆபிரகாம் துறவுகளை வெட்டினான், ஈசாக்கு புதிய துறவுகளை வெட்டினான். பழைய துறவுகளை தூர்த்து போட்டவர்களை திரும்ப புதுப்பித்தான். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஆபிரகாம் செய்யாத ஒரு பணியை ஈசாக்கு செய்தான். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? பார்த்தீங்களா? அவரை விட்டா எங்களை விட்டா இந்த பக்கம் தான் வருது. அதான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நீங்க இன்னும் அதே இருக்கீங்க. ஈசாக்கு அதுபோல நீங்களும் விதைச்சு பாருங்க, ஆத்மாவை அறுவடை செய்து பாருங்க. விதைக்கிறதற்கு 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். நம்பர் 1, இங்க இருந்தா வருது பாருங்க சத்தம். எப்படி? அனல் ஊழியம் தேவையா? ஆமென் தருவாருங்க. அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கட்டுமே, சபையில் அதுவும் தேவைதான். எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அனலான ஊழியம். அடுத்தது அடக்கமான ஊழியம். 3வது அமைதியான ஊழியம். எந்த ஊழியத்தை நீ செய்தாலும் கர்த்தர் உன்னை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் முடிச்சு யோவான் 1வது அதிகாரத்திலே அந்திரேயாவை குறித்து பார்க்கின்றோம். இந்த அந்திரேயா கூட 3 காரியங்களை செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கலாம். இந்த அந்திரேயா என்ன செய்தான் என்றால், அவன் முதலாவதாக யோவானிடத்துல பயிற்சி பெற்றான். யார்கிட்ட பயிற்சி பெற்றான்? 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவானுக்கு சீஷனாக இருந்தவன் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து சொல்லுகின்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறே. ஆமா, இவன்தான் ஆட்டுக்குட்டி, இவன்தான் செம்மறி என்று சொன்ன உடனே அந்திரேயா என்ன செய்கிறான்? இயேசுவை பின்தொடர்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க ஆயர், உங்க ஊழியர் காமிச்சிட்டார், இப்பா இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தினேன், இப்ப நீ யார பாருங்க? இயேசுவை பாருங்க. அப்போ இந்த ஆண்டிலே நீங்களும் அந்திரேயாவை போல ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. அந்திரேயா யாருக்கு ஊழியம் செஞ்சான்? அதுல அப்படியே வாஸ்து பாத்தீங்கன்னா யாரை கூப்பிடுறாங்க? பேதுரு. யாரு? தேங்க்ஸ். கொஞ்சம் என் சகோதரி வாய் திறக்கிறாங்க. எவ்வளோ பூரிப்பா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் வாயை திறந்தாங்க. யாரு? பேதுரு. யாரு? அந்திரேயாவுக்கு மாமனா வச்சானா? எனக்கு அங்க போய் திறக்கட்டும் சொல்றேன். யாரு? சகோதரன், அண்ணன். அப்ப முதல்ல யாருக்கு வழி செய்யணும்? குடும்பத்துக்கு. உங்க அண்ணன், தம்பி, குடும்பத்தாருக்கு அந்திரேயா முதல்ல பிரீச் பண்ணார், டீச் பண்ணார். அவரே மாடலா இருந்தார். இவனா? அந்திரேயாவா? இவன். அப்ப இவனை நான் ஃபாலோ தான் பண்ணி ஆகணும். யாரு? அண்ணன் தம்பியை ஃபாலோ பண்றார். அல்லேலூயா. எனவே இந்த ஆண்டிலே உங்களுடைய நற்சாட்சி
உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற வழியிலே, உங்களிடத்திலே இயேசுவை பார்க்கின்ற வழியிலே, அவர்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உன் வழியாக இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த அந்திரேயுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்யறானா, யோவான் 6ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை பார்க்கின்ற வகையில ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு? வாசிக்குமா? வெரி குட். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமையோ அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ரெண்டாவது எங்க ஊழியம்? சைல்டு எவாஞ்சலிசம். என்ன ஊழியம்? சின்ன பிள்ளைங்கள போயிட்டு அவர் கத்துக்கிறார். எப்படி கத்துக்கிறாரு? டேய் தம்பிங்களா, இங்க வாங்க, கம், எஸ் கம், வாங்க ஓடியா, இங்க வந்து நில்லுங்க, நான் செய்யற மாதிரி செய்யுங்க, சரியா? 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய, 2 சிறு கால்கள் அவர் வழி நடக்க, ஓர் சின்ன நாவு அவர் சத்தியம் பேச, ஓர் சின்ன இருதயம் அவருக்கு கொடுக்க. வெரி குட், வெரி குட், சூப்பர், தேங்க் யூ, காட் பிளஸ். நான் பிஷப்பு, நாபு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ தேவ ஜனமே, இந்த ஊழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இங்கேயோட முடிஞ்சிடும். சின்ன பிள்ளைங்களா மாறணும். ஒரு ஊழியக்காரனுக்கு சாத்துக்கடி மாதிரி, கமலா ஆரஞ்சு மாதிரி இருக்கிற எல்லா சுளையும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அதுபோல 9 வரங்கள், 9 கனிகள், 5 ஊழியங்கள் உன் கையில் இருக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இருக்கணும். எனக்கு வெறும் நான் தோத்திரம் பண்ணால் வெறும் பிசாசு ஆடும். என்னத்துக்கு அது? ஏற்கனவே வீட்டில் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு பிசாசு ஓட்டினாங்க. ஒரு ஊழியக்காரர் இந்தியாவுக்கு போனாங்க. ஓட்டுறாரு முடியல அந்த மூளைக்கு. அந்த பசு வெக்கமாகி போச்சுங்களா, ஒரு பெரிய ஊழியக்காரர் போனாங்க, ஓட்டு முடியல. கடைசியில் என்ன செஞ்சாரு, அந்த ஊழியக்காரர் பாக்கெட் இருந்ததுன்னு எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த பிசாசு வைக்கிறோம். அந்த அமெரிக்கா பாஸ்டருக்கு சந்தேகம் வந்துச்சு, இவங்க வந்து பாக்கெட்டில் பங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. 6வது சொன்னேன், ஐயா என்ன பாக்கெட் வச்சுருந்தேன், எடுத்து நான் பார்க்கணும். எடுத்து பார்த்தா உள்ள பொண்டாட்டி போட்டோம். இந்த பேயோடையே வாழ்க்கை மேல பெரிய பேயா. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கமலா ஆரஞ்சு. என்ன ஆரஞ்சுங்க? கமலா ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கலர் மாறிடுங்க. நான் பிரேசில்ல 3 மாசம் இருந்தேன். அங்க வந்து இதுதான் சும்மா காலையில், ஆனால் மத்தியானம் ராத்திரி ஒரு நாளைக்கு 7 பாட்டில் 9 பாட்டில் அவ்வளோ குடிச்சிட்டே இருக்கு. ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வர அப்படி தக்காளி பழம் மாதிரி இருக்குல்ல. என் வீட்டுக்காரி கேட்குறேன், என்னையா சாப்பிட்டேன்? அதையே மாறிட்டேன். அது போய் 20 வருஷம் ஆகி போச்சு, பழகிறதுக்கு வந்துட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில கருத்து அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற வேலை. முதலாவது எங்க ஊழி செய்யணும்? உன் குடும்பத்தில். இரண்டாவது, ஒரு பிள்ளை விடாத. யார் யார் வீட்டுக்கு போறியோ மொல்லமா தலைமலை கை ஏசப்பா உடைய மகனா மாறாம, அவ்வளவுதான்.
சும்மா அங்க போய் கண்டு தோத்திரம் நீ கை வச்சாலே போதும் மாறிடுவாங்க. ரெண்டாவது அந்திரேயா என்ன செஞ்சா, சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்தபடினாலே அங்க இருக்கிற 5 அப்பத்தை 2 மீனை மற்றும் கொடுக்க முடியாது. மூன்றாவது அவன் யோவான் 12ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே அங்கே என்ன வாசிக்கிறோம், அங்கு கிரேக்கர்கள் சுவிசேஷத்தை கேட்க விரும்புகிறார்கள். யாரு? கிரேக்கர்கள், வேறு பாஷை பேசுகிறவர்கள். இயேசுவை காண விரும்புகிறோம் என்பதை அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே உடனே இயேசுவிடம் போய் சொல்றான். காண விரும்புகிறார்கள். யாரு? நம்ம யார்? யூதர்கள். அவங்க யாரு? கிரேக்கர்கள். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் want to enlarge your ministry. When you started the ministry in your home people, then the development is going to the child evangelism, youth evangelism, prison evangelism, hospital ministries என்று உங்களுக்கு எங்கெல்லாம் கர்த்தர் கதவை திறக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் ஊழியம் செய்கின்ற வரையிலே உங்களை வேறு தேசத்துக்கு தேவன் அனுப்புவார். அல்லேலூயா. எங்க? ஆமென். இங்கே பனி முட்டை போட்டுக்கின்னு இங்கே யார் யாருக்கு வெளிநாடு போன ஆசை இருக்கு? உங்களுக்கு ஆசையே இல்லை. இங்கிருந்து அந்த ஆளை வச்சு உயிர் எடுத்துனாரு போதும், அதுவே எங்களுக்கு பரம தேசம். உங்களையும் அனுப்ப மாட்டேன்றாங்களே. ஆனால் ஜோம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, 2 பேரும் வெளிநாடு போய் அது பேர் ஆமீன் சொல்லுங்க. ஒரு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அதெல்லாம் தெரியுது இல்லை. இப்படிதான் என் சபையில சொன்னேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லா கண்ணூருக்கு பண்ணோம். நம்ம எருசலேம் போனால் அப்போ ஒரு அம்மா ஜெயலலிதா மாதிரி கூப்பிட்டு வேணும். இவர் எப்பவுமே விட்டா சொல்லுவாரு. அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் 3 மாதம் அவன் புருஷன் இதுக்கு போகிறான், துபாய்க்கு. நாங்கள் தான் ஃப்ளைட் எடுத்து போகிறோம். அவ்வளோ கூட என்னடி அப்படின்னு, அப்பா இந்த வாயில நிற்க முடியுமா? கடைசியில் என் புருஷன் அமிச்சிட்டீங்களே. வேற அவன் விசுவாசம் போயிட்டான். நீ சிரிச்சுக்கிட்டே இருந்த, இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்த. விசுவாசித்தால். எனவே இந்த 3 விதமான ஆசீர்வாதம், ஈசாக்குடைய 3 விதமான ஆசீர்வாதங்களையும் அந்திரேயாவுடைய 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நாம் தரப்போகிறார். அப்படி தேவனுடைய சமூகம் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும்